வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளவர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக சில டெக்னிக்ஸ், சில டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட் வந்து எந்த ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டாலும் ரவுண்ட் ஷேப் இல்லை ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் வந்து 6 ரவுண்ட் ப்ரஷ், சிந்தட்டிக் ரவுண்ட் ப்ரஷ். இப்போ என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு ரவுண்ட் இல்லைன்னா ஓவல் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எந்த பெயிண்ட், எந்த பேஸ் கலர் உங்களுக்கு பிடிக்குமோ, இப்போ ப்ளூ போடணுன்னாலும் ப்ளூ, கொஞ்சம் லாவெண்டர்ஸ், அந்த மாதிரி எந்த கலர் எடுத்துட்டாலும் பேஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக் ஒரு ரோஸ் ஃப்ளவரோ எது எடுத்துட்டாலும், டியூலிப்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் பேஸ் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும். இப்போ இதுக்கப்புறமா மேலே இந்த டாப்பில் வந்து பிளாக் கொஞ்சம் ஹாஃப், இது வந்து இங்கே பாருங்கள், இப்படியும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் மேலேயும் அப்பர் கொண்டு போகவும் செய்யலாம். இந்த ரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி பிளாக் வந்தால் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு அந்த டெப்த்து, சென்டரோட டெப்த்து 3D எஃபெக்டில் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போது பெட்டல்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் இந்த ரெட் வந்து காயாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து அப்படியே ட்ரை பண்ண வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ண வைங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி. அதில் உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். 3 பீசஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பெயிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், பெயிண்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து லைட்டாக இப்படி வாட்டர் டச் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணி எடுங்க. ப்ரெஷ்ஷை வந்து இங்கே பாருங்கள், நல்லா இப்படி ரோல் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த டிப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ரெட்டை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒயிட் வந்து இந்த டிப்பில் ஒயிட் வந்து டச் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டில் இருந்து இப்படி இந்த சென்டருக்கு கொண்டு வரும்போது அப்படியே ப்ரெஷ்ஷை லிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி செகண்ட் டைம் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் ஒயிட் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே பெட்டலை நான் வந்து ப்ராடாக கொண்டு வரேன். இவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதையே இப்படி ப்ராடாக எடுத்துகிட்டு வந்து சேம் பாயிண்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இதில் டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டாப்பில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிப்பில் ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ சென்டர் வரும்போது எப்போவுமே ஃப்ளவரில் ஒரு கான்செப்ட் இருக்குது. லெஃப்ட் சைடு வரும்போது ஸ்ட்ரோக் வந்து இப்படி லெஃப்ட்லேருந்து வரும், ரைட்டில் வரும்போது ரைட்டில் வரும், சென்டர் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வரும்போது ஒரு சின்ன ஓவல் ஃபார்ம் ஆகும்போது ஃப்ளவர் வந்து 3D எஃபெக்டில் கரெக்டாக வரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், சென்டர் வந்து இப்படி கொண்டு வரேன். சென்டரில் ஃப்ரண்ட்டும் இருக்கும், பேக்கும், அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் வரும்போது ரைட்டும் வரும், லெஃப்ட்டும் வரும். இப்போ அந்த ஸ்ட்ரோக் பார்க்கும்போது இந்த பெட்டல் பேக்கில் போயிட்டு இந்த பெட்டல் ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகியிருக்க மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இது ரைட் ஸ்ட்ரோக் கொண்டு வரேன், இங்கே லெஃப்ட் கொண்டு வரேன், சென்டர் கூட ஒன்று லைட்டாக இப்படி கொண்டு வரலாம். இவ்வளோதான். பெயிண்ட் இவ்வளோ எடுக்கணும்னு கிடையாது, ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் புரிகிறதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இவ்வளோதான். இப்போது ரைட் சைடு வரும்போது நான் ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்டில் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் போதும். இது ஒரு டெக்னிக்.
இப்போ பாருங்கள் டாப்பில் வரும்போது இந்த பிளாக் நம்ம எக்ஸஸாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன கமா ஸ்ட்ரோக் லைட்டாக இந்த மாதிரி கொண்டு வாங்க. இது இந்த லெஃப்டில் கூட ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்ட்ரோக் இந்த மாதிரி கொண்டு வரலாம். அவ்வளோதான். இங்கே சென்டரில் நம்ம வந்து ப்ரஷ்ஷோட பேக் சைடு ஒயிட் பெயிண்ட் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டா போதும். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே போட போகிறோம். இதில் எப்படின்னா சென்டர் போடவே போகிறதில்ல, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் போட போகிறோம். அது கூட நம்ம வந்து ஃபில் பண்ணி காட்டலாம். இப்போ பாருங்கள், சேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி போகுது. இந்த பெட்டல் நல்லாவே ப்ராடாக கொண்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் ஒயிட் டச் பண்ணி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்து நல்லா தெரியும். இப்போ போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், சென்டரும் ரைட் சைடும் போட்டிருக்கோம். இது வந்து ஒன்லி லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது பெயிண்டிங் வந்து ஒன்றும் டஃப்பாக இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறது இன்னொரு பெட்டல் இதோடைய சேர்ந்து இருக்க மாதிரி இப்படி லைட்டாக கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் ஆயிடுச்சு. இந்த பெட்டலை கொஞ்சம் இப்படி ப்ராடாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த கேப்பை அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெறும் ரைட் அண்ட் லெஃப்ட் வருது, இந்த சென்டர் பார்ட் இல்லாமல் ஒரு இதுவும் அழகாக இருக்கும். டியூலிப்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்படி கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் டாப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரோக் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் நான் முதல் சொன்ன மாதிரியே டாட்ஸ் ஒன் டைம் டச் பண்ணிங்கன்னா போதும், அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் பண்ண போகிறோம். இதோட ஸ்ட்ரோக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சும்மா ஒரு 3 டைப்ஸ் மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம போக போக நம்ம ஃப்ளவர்ஸ் போடும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டாப்பையும் பாட்டமையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரோக். இந்த மாதிரி டிப்பில் ஒயிட் எடுத்துட்டோம். இந்த சென்டர் டாப் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எஸ் டைப்பில் ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வாங்க. இவ்வளோதான். இதே வந்து ஒரு ரோஸ் பட்டோட எஃபெக்ட் கொடுக்கும். இதுக்கப்புறமா இதை வந்து இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஸ்ட்ரோக் ஃபில் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ரோக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரோக், இதை இப்படி ஃபில் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து கைடன்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே கேப் வந்து நம்ம இங்கே வர ஃபுல்லாக எடுக்க முடியாது, இந்த லைனுக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணி கொண்டு வாங்க, ரொம்ப அழகாக வரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து
இந்த ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த சின்ன கேப்பில் கூட ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வந்து நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சைட் கேப் கொண்டு வரேன். இந்த கேப்பில் உங்களுக்கு ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் ஃபுல் ஸ்பேஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த டாப்பில் இருந்து அப்படி கொண்டு வரேன். நெக்ஸ்ட் இதையே ப்ராடாக கொண்டு வரணுன்னா அதையே நீங்கள் ப்ராடாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை டவுனாகவும் கொண்டு வரலாம், இங்கே ஹாஃப்லேயும் கொண்டு வரலாம், டாப்பில் இருந்தும் கொண்டு வரலாம். நான் கொஞ்சம் டவுன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து 2 சைடும் இருக்குது. இங்கே மேலே ஒன் சைட் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னொரு சைட் லைட்டாக ஒரு குட்டி ஸ்ட்ரோக் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டுட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா இங்கே டாட்ஸ் வந்து நான் எதுக்கு டாட்ஸ் வைக்கிறேன்னா, உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறேன். வர வீடியோஸ்லாம் நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கலாம். இப்போ இதே ஒரு ஃப்ளவர் விரியுது அப்படின்னா நம்ம அதை எப்படி கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளவர் எப்படி போடணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.